அன்பார்ந்த யூடியூப் நண்பர்களே வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ் பேசுகிறேன். நம்ம தனுஷ் லக்னம் ஆய்வுங்கிற ஒரு ஜோதிடம் ஜோதிடத்தை பற்றி பேசியிருந்தேன். அதை பேசின உடனே பார்த்தீங்கன்னா, ரமேஷ் ரமேஷ் அப்படிங்கிற யூடியூப் ஆசிரியர் சூப்பர் ஐயா சுக்கிரன் 3ஆம் வீடு நீசம் பற்றி விளக்கம்னு போட்டிருந்தாரு. அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா, சுக்கிரனை பற்றியும் 3ஆம் வீட்டை பற்றியும் நீசத்தை பற்றியும் சொல்கிறாரு. இப்போ 3ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தைரியஸ்தானம், உபதேசஸ்தானம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரம் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுறது. அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சிறு தூர பயணமாக போகிறது. அதுக்கப்புறம் சிறு தூர பயணமாக போய் கம்யூனிகேஷனு, தொலைத்தொடர்பு, தகவல் தொடர்புன்னு இப்போ என்னென்னலாம் வளர்ந்துருக்குதோ அந்த டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்த தான் சொல்லும். அதுபோக பார்த்தீங்கன்னா கூட உடன் பிறந்தவர் எத்தனை பேருங்கிறது சொல்கிறது, அண்டை வீட்டார், பக்கத்தில் இருக்கவங்க இவங்கள பற்றிலாம் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலது காது, கைகள், உணவு குழாய், மூச்சு குழாய் இதை பற்றிலாம் சொல்லக்கூடியதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா 3ஆம் வீடு. கைகள், வலது காது, மூச்சு குழாய், உணவு குழாய் இதை பற்றிலாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 3ஆம் வீடு. தகவல் தொடர்பை பற்றி சொல்கிறது 3ஆம் வீடு. இளைய சகோதரத்தை பற்றி சொல்கிறது 3ஆம் வீடு. சிறு தூர பயணம் பற்றி சொல்கிறது 3ஆம் வீடு. அடுத்த நிலை வெற்றியை பற்றி சொல்கிறது 3ஆம் வீடு. எதிர்ப்பை பற்றி சொல்கிறது 3ஆம் வீடு. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு முன்னேற்ற பாதைக்கு போகணும், அடுத்தது என்ன யோசிக்கணும், இதிலே நிற்கக்கூடாது அப்படின்னு சிந்தனை பண்ணக்கூடியதெல்லாம் 3ஆம் வீடு. பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டுக்காரங்க அவங்கள பற்றிலாம் சொல்கிறது 3ஆம் வீடு. உங்களுடைய இளைய சகோதரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை சகோதரர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது 3ஆம் வீடு. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு வரும். எதிர்ப்புக்கு வரும். பலம், பராக்கிரமம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரம், இந்த போர்க்கலைகள் கற்றுக்கிறது, சண்டை போடுறது, நுண்கலைகளை கற்றுக்கூடியது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு வரும். இதெல்லாமே 3ஆம் வீட்டுடைய அதிபதி. அதுபோக பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி, அடிப்படை கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள், ஆரம்ப நிலை கல்வி, ஆரம்ப நிலை கல்வி இருக்குல்ல, அந்த ஆரம்ப நிலை கல்வி, அந்த ஆரம்ப நிலை கல்வியில் இருக்கக்கூடிய தடை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டில் வரும். சிறு தூர பயணத்தில் இருக்கக்கூடிய தடை 3ஆம் வீட்டில் வரும். அதுக்கப்புறம் இளைய சகோதரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தடை இதெல்லாம் சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டில் வரும். ஸோ இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது, வலது காதில் இருக்க பிரச்சனையை சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டில் வரும். கைகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்கிறது 3ஆம் வீட்டில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சு குழாயில் இருக்க பிரச்சனையை சொல்கிறது 3ஆம் வீட்டில் வரும். உணவு குழாயில் இருக்க பிரச்சனையை சொல்கிறது 3ஆம் வீட்டில் வரும். இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்டையும், அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்டையும், நம்மளுடைய தகவல் தொழில்நுட்பத்திலையும், கம்யூனிகேஷன் லெவலையும், அறிவார்ந்த விஷயங்களிலையும் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய தன்மைகள் இது அத்தனையுமே குறிப்பிட்டு எடுத்து கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீடு. அந்த 3ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சனிக்கு இங்கே போட்டுக்க பாருங்க, 3, 7, 10 பார்வை சனிக்கு உண்டு. அப்போ சனி இருக்கிறதுலேருந்து 3ஆம் இடத்த பார்வையாக பார்க்கும். 1, 2, 3 இந்த இடத்த சனி பார்வையாக பார்க்கும். அப்புறம் 7ஆம் இடத்த, 10ஆம் இடத்த பார்வையாக பார்க்கும். அப்போ 3ஆம் இடத்த பார்வை சனி பார்க்கும்போது இப்போ சொன்ன அத்தனை காரகமே பார்த்தீங்கன்னா அங்கே சனி பார்க்கறதுனால கெடுமா கூடுமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து மாறும். அதே மாதிரி ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா 3, 7, 11ஆம் இடத்த பார்வையாக பார்ப்பாங்க. அப்போ கேது நிற்கிற இடத்துலேருந்து 3ஆம் இடம் அந்த இடத்த பார்வையாக பார்க்கும். பார்க்குறப்போ அது கெடுமா கூடுமா, பலன் கூடுமான்னு சொல்லும். அதே மாதிரி ராகு நிற்கிறதுலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ராகு நிற்கிற இடத்துலேருந்து 3ஆம் இடம் இந்த இடத்த பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ராகு பார்வையால் நலமடையுமா, பலமடையுமா, வீழுமா அப்படிங்கிறதுலாம். தனுசு எப்பவுமே ராகு பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா தனுசு ஒரு ராகுக்கு சப்போர்ட்டான இடம். அந்த இடத்துல ராகு இருந்துச்சுன்னா நல்லதாக நடக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 3ஆம் பார்வை பார்க்கும்போது நல்லது நடக்கும். அதனால 3ஆம் பார்வை உண்டு. கேது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 3ஆம் பார்வையாக மிதுனத்தை பார்க்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் கேது பார்க்குறது, சனி பார்க்குறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் 3ஆம் பார்வை உண்டு அப்படின்னு சொல்லி புத்தகத்தில் எழுதிக்கிறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு பார்வையிலே கிடையாதும்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஜோதிட ஆய்வாளர்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு பொதுவான பலன். ஸோ 3ஆம் இடம்ங்கிறது இதுதான். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண் கிரகமாக சொல்லப்படுவார். அந்த பெண் கிரகமாக சொல்லப்படும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி கட்டத்தில், இந்த ராசி கட்டத்துக்குன்னா இது ஆண், இது பெண்ணு, ஆண் பெண்ணுன்னு மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு இது இருக்குது. அந்த ஆண் பெண்ணுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருக்கும். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கும்போது நேரம் கிடைச்சுன்னா பார்க்கலாம். அந்த அமைப்பில் வரும்போது இங்கே மேலே பெண்ணாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கீழே ஆணா மாறிடுவார். அப்போ சுக்கிரனை 2 விதமாக சொல்லுவாங்க. அதனால தான் பெண் கிரகம்னு சொல்லுவாங்க, ஆண் பெண்ணும் சொல்லுவாங்க. இந்த சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கிரகம் சொல்லிட்டு உருவமைப்பில் இதுதான் சொல்கிறாங்க. சுக்கிரனுடைய உருவமைப்பு. அந்த சுக்கிரன் உங்களுக்கு எப்பயுமேவும் ஒரு செல்வாக்குடைய மனுஷனாக சொல்லுவாங்க. இன்னொன்று அழகுடைய மனுஷனாக சொல்லுவாங்க. ஆடம்பரமும், அதுக்கப்புறம் நம்ம வாசனை திரவியங்கள் இது எல்லாமே சுக்கிரன் சொல்லுவாங்க. யாராவது அதிகமாக சென்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், அவங்களாம் சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக பெற்றவங்கன்னு அர்த்தம். சரிங்களா?
இதே வந்து குளிக்கவே இல்ல, குளிக்காமயே கூட சென்ட்ட போட்டுக்கிட்டு நல்லா குளிச்ச மாரியே பளபளன்னு வர்றாங்கன்னா, அவங்க சுக்கிரன், ராகுவோட சக்திலாம் கொஞ்சம் அதிகமா பெற்றவங்களா இருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அந்த மாரி சென்ட்லாம் போடுவாங்க. ஸோ இந்த மாரிலாம் இருக்கிறாங்க சென்ட் போட்டு வராங்கன்னா, உடனே வந்து அவங்க குளிக்காம இருக்காங்கன்னு முடிவு பண்ணிற வேண்டாம். ஸோ அப்படி இருந்ததுன்னா, அந்த மாரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குருமார்கள் சொல்லிக்கும்போது நான் படிச்சேன். அதனால வந்து சென்ட் வந்து அதிகமா போட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகம் பெற்றவங்க. அதுக்கப்புறம் வந்து வீடு அப்படின்னு சொன்னோம்னா, அது சுக்கிரனோட இது. அப்புறம் மனைவி, குழந்தைகள், பெண் குழந்தைகள்னு சொன்னா சுக்கிரனோட இது வரும். அதில மெயினா வந்து கலஸ்திரம்ங்கிற சொல்லக்கூடிய மனைவிங்கிறது வந்து சுக்கிரன் தான். நீங்க வந்து குடியிருக்கக்கூடிய வீடுங்கிறது வந்து சுக்கிரன் தான். உங்களுடைய ஆடம்பரம் சுக்கிரன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வண்டி, வாகனத்தில இருக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கை இருக்குல்ல, அதெல்லாம் சுக்கிரன் தான். உங்களுடைய சுகம் அதுங்கிறதும் சுக்கிரன் தான். உங்களுடைய இன்பம், காமத்தில ஏற்படக்கூடிய இன்பம் திளைக்க அது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். சுக்கிரனுக்கு வந்து மர்மஸ்தான உறுப்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, மர்மஸ்தானம், பிறப்பு உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏரியால தான் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அந்த இடத்துல வந்து அடிப்பு வருது, இதெல்லாம் வருதுன்னா சுக்கிரனுடைய இது வந்து பாதிப்பு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு தியானம் பண்றவங்களுக்கு வேற மாரி நடக்கும். அது வேற கான்செப்ட். சரியா? நார்மல் மனுஷங்களுக்கு இதெல்லாம் வந்து உண்டு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு வாழ்றவங்களுக்கும் எதுவும் இல்ல. ஸோ ஜோதிடத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு எழுதி வச்சத நான் ஒண்ணும் உங்ககிட்ட பேசல. ஆதி காலத்த தொட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்த வந்து ஆராய்ச்சி பண்ணி சித்தர்கள், மாமுனிகள், ரிஷிகள் இவங்கெல்லாம் வந்து குறிப்பெடுத்து வச்சு, அத நெறைய இத வந்து வெள்ளைக்காரங்க ஆட்சியில வந்து அழிச்சு, மீந்து போன மிச்சமானத வச்சு, சொற்பமானத வச்சு தான் நம்மளால இவ்வளவு சொல்ல முடியுது. ஒரிஜினலா இருக்கக்கூடிய அத்தனையுமே கிடைச்சிருந்தது அப்படின்னா, இப்ப நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் பேச முடியும். ஆனா அதெல்லாம் நம்மகிட்ட கிடைக்கல. ஸோ சுக்கிரன்ங்கிறது வந்து இதுதான். சுக்கிரன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் கிரகமா சொல்றாங்க. அந்த பெண் அது ஒரு கிரகம் தான். அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு நம்மளுடைய உடம்புல வந்து எப்படி ஆதிக்கம் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோவுல ஏதாவது ஒரு வீடியோல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். எந்த மாரி சொல்லி. ஸோ நம்ம உடம்புல வந்து கிரகிக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்திய எப்படி பஞ்சபூத சக்தி கிரகிக்குமோ, அது மாரி ஒவ்வொரு கிரகத்தோடைய சக்தியும் வந்து பிரபஞ்சத்திலிருந்து கிரகிக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருக்குது. அதனால அந்தந்த கிரகத்துக்கு வந்து ஒரு பலத்த வச்சு, இந்தந்த கிரகங்கள் தான் முக்கியமா வந்து மனிதர்கள வந்து ஆட்சி பண்ணி அவங்களுக்குள்ள இருந்து செயல்படுது அப்படிங்கிறதுனால, நம் முன்னோர்களா இருந்த மனிதர்கள் வாழ்ந்த மனிதர்கள் வந்து ஒரு 9 கோள்கள மட்டும் உருவாக்கி, அதில் 2 கோள்கள வந்து கோளே இல்லாமல் கற்பனையா உருவான நில கிரகமா வச்சு நடத்தி நம்மளுடைய வாழ்க்கைய வந்து ஒரு கால்குலேஷனா, ஒரு சைக்காலஜிக்கலா சொல்லும்போது அது பக்காவா இருக்குது. அதில மாற்றங்கள் நடக்குது. மாற்றம் இல்லாமயும் சும்மாவும் இருக்குது. ஸோ ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு சைக்காலஜில ட்ரீட்மெண்ட் பண்றாங்களோ, அத பொறுத்து மாறும். ஸோ சுக்கிரன்கிறது உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், உங்களுடைய சுகம், அதுக்கப்புறம் மனைவி, குழந்தைகள், அப்புறம் அ உங்களுடைய ஆடம்பரம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கலைநுட்பம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய பண வசதி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிரன்ல தான் வரும். ஸோ நீசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு வடமொழி சொல்லு. அதுக்கு நீங்க விக்கிபீடியால போனீங்கன்னா தெரியும். அதத்தான் இங்க உங்களுக்கு போட்டுக்கிறேன். அந்த நீசம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளம், பலமில்லாதது, இழிவு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பெயர்ச்சொல் இருக்கும். தாழ்ச்சி, கொடுமை, பொருத்தமில்லாத ஆண் பெண்ணின் புணர்ச்சி, மஞ்சள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நீசம் அப்படிங்கிறதுக்கு வரும். அதில நம்ம ஜோதிடத்தில எடுத்துக்கூடியது என்னன்னா, வலிவிழந்து நிற்கும் நிலைன்னு அர்த்தம். ஜோதிடத்தில ஏதோ ஒரு கிரகம் வந்து நீசம் அப்படின்னா, வலுவிழந்து நிற்கும் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தின் மூலமா வந்து நீங்க என்ன ஆகும்னா, உங்களுடைய ஜோதிடத்தில வந்து கிரகத்தில வந்து இப்ப சுக்கிரன் நீசம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, சுக்கிரன் வந்து வலுவிழந்து இருக்காருன்னு அர்த்தம். அப்போ வலுவிழந்து இருக்கும்போது என்ன ஆகும்? இப்ப சொன்ன சுக்கிரனுக்காக சொன்ன கலஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து வீடு, வண்டி, வாகனம், சுகம், பணம், ஆடம்பரம், பந்தாவா இருக்கிறது, வாசனை திரவியத்தோட இருக்கிறது, மேக்கப் பண்ணிக்கிறது, இதில எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி நாட்டம் குறைவா, ஒரு சில விஷயம்லாம் பிடிக்காம போய் அந்த மாரிலாம் இருப்பாங்க. சில பேர்த்துட்ட பணமே இல்லாம இருப்பாங்க. அவங்களோட நீசத்தன்மை வந்து எந்த அளவு இருக்குதோ, அத பொறுத்து மாறும். ஸோ நீசமா இருந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து நீசமாயிருச்சு அப்படின்னா, மொத்தமாவே அப்படி ஆயிடும்னு அர்த்தம் இல்ல. ஜோதிடத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து நீசமாயிருச்சுன்னா வலுவிழந்த நிலைன்னு வந்து பாதிப்பு அப்படிங்கிற மாரி இருந்தாலுமே, உங்களுடைய ஜாதகத்தில அதனுடைய அமைப்பு நீங்க பொறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு சப்போர்ட்டிவான கிரகம் இருக்கும். அந்த கிரகம் நீசமான கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல வந்து வெற்றி அடையக்கூடிய தன்மையோடையும், அமைப்பிலயும் இருக்கும். அந்த மாரி அமைப்பில வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்டின்னா, பலவிதமான வெற்றிகள் வந்து மாறி நடக்கும். நார்மலா நீங்க ஜாதகத்த பார்த்து இந்த கிரகம் நீசமாயிருச்ச உடனே நீங்க பணக்காரரா இருப்பீங்க. அப்ப அங்க வேற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த மாரி அமைப்பெல்லாம் வரும்போது, நீங்க பெரிய அளவு வெற்றி அடைய முடியும். நீசம்னு பொதுவா சொல்ற மாரி இருந்ததுன்னா, அது வந்து வலுவிழந்த தன்மை. அந்த வலுவிழந்த தன்மையினால நம்மளுக்கு பெரிய பலம் கிடையாது. ஆரோக்கியம் கிடையாது, சக்தி கிடையாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நீசம்ங்கிறது இதுதான். சரிங்களா? இதில வந்து போட்டிருக்காங்களா, கிரகங்களின் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு 9 கிரகத்த போட்டு, நீசத்தன்மை பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து துலாத்துல நீசமாகும். சந்திரன் விருச்சிகத்தில அப்படின்னு ஒவ்வொன்னா போட்டுருவாங்க. சுக்கிரன் வந்து கன்னியில நீசமாகும்னு போட்டிருப்பாங்க. இதுதான் நீசத்தோட தன்மை. அதனால நீங்க இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? 3ஆம் வீடு சுக்கிரன், நீசம் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கேள்விய கேட்ட அந்த நண்பருக்கு நன்றி, வணக்கம். மேலும் பல விஷயங்கள் பேசுவோம். இந்த வீடியோ நிறைவு செய்றேன். உங்கள் அன்பு நண்பன் ஆர். ஜெகணேஷ்.